Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டிஃபரண்டான ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் சன்னா வச்சு செய்ய போறோம். நம்ம சன்னாவை அப்படியே தாளிச்சு சாப்பிடுவோங்க. ஆனா இது ஒரு டிஃபரண்டான முறையில் மசாலா சேர்த்து நம்ம தாளிப்பு போட்டு சாப்பிட போறோம். அதுக்கு முதல்ல நான் பச்சை பட்டாணியும் வெள்ளை கடலையும் சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு இதுங்க. ரெண்டும் சேர்த்து நான் 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. ஊற வச்ச கடலைன்றதெல்லாம் ஒரு 2 விசில் வச்சா போதும், ரொம்ப வேக தேவையில்லைங்க. பாருங்கள் 2 விசில் வந்துடுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். உங்களுக்கு அழிய வேகணுன்னா இன்னும் ஒரு விசில் கூட வச்சுக்குங்க. இப்போ தாளிப்பு போட்டுடலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கேஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இதெல்லாம் செய்யணும். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அந்த எண்ணெயிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாங்க. சாட் மசாலா உங்களுடைய ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாங்க. அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற கடலையை சேர்த்துக்கலாங்க. மசாலா லைட்டாக அந்த எண்ணெயில் வதங்கினாலே போதும். உங்களுக்கு லைட்டாக போட்டு இந்த கடலையை போட்டு பிரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்குங்க. பச்சை மிளகா, வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. தக்காளி ஒரு தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி பச்சையாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து சாப்பிடும்போது சன்னா சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு கலக்கி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் சுண்டல் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் நீங்கள் இந்த தக்காளி வெங்காயம்லாம் பச்சையாக போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட மாங்காய் இருந்தால் சேர்த்துக்குங்க, வெள்ளரிக்காய் இருந்தால் சேர்த்துக்குங்க. சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்ற டைமில் மேலே கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு சாப்பிடுங்க. அந்த புளிப்பு சுவை சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.